அப்பா தூய்மை வியாதிகளே, முரட்டு முட்டு கொடுக்கும் பாய்மார்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் பேசுகிற கட்சி மட்டும்தான் தூய்மையானது என்று அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக பேசாதீங்க. ஏன்னா எதுவுமே தூய்மையானது கிடையாது. எந்த கட்சி எடுத்தாலும் தூய்மையான கட்சி கிடையாது, ஊழல் இல்லாத கட்சி கிடையாது, எல்லாமே ஊழல் தான். ஆனால் எங்கள் கட்சி ஊழலே செய்யலை, ஊழலை ஒழிக்க வந்தது, மது மற்றும் போதைகளை ஒழிக்க வந்தது, இன்னும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க வந்தது என்று சொல்லும் நீங்கள், இந்த கட்சி ஆட்சி ஏற்றதுக்கு பிறகு என்னென்ன அட்டுழியங்கள்லாம் நடக்குது இல்லை, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாவது தட்டி கேட்டிருப்பீங்களா? எங்கேயாவது அதை இந்த கட்சியில் நடக்குது, இதில் உள்ள செய்திகளை நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி என்ன தவறுகளெல்லாம் செய்ததோ அதெல்லாம் சுட்டி காட்டுற நீங்கள் இப்போ நடக்கிற ஆளுங்கட்சியில் தவறுகளை ஏன் சுட்டி காட்ட மாட்டீங்க? இந்த மக்கள் குரல் கொடுக்கறதுக்கு நாம் சப்போர்ட்டாக குரல் கொடுப்போம், அதை பற்றி வாயே திறக்க மாட்டீங்க. கொலை நடந்தாலும் சரி, கற்பழிப்பு நடந்தாலும் சரி, பாலியல் வன்கொடுமைகள் நடந்தாலும் சரி, டிவிக்கு அராஜகம் பண்ணினாலும் சரி, நாங்கள் டிவிக்கே தான் எங்களை என்ன செய்துவிட முடியும் என்று அராஜகம் செய்தாலும் சரி, அதையெல்லாம் தட்டி கேட்குற ஆளுங்களாகவே நீங்கள் இல்லை. இவ்வளோ தூரம் பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீங்கள் முரட்டு முட்டு கொடுக்குறீங்க. இந்த மக்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இவங்க எந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேட்குறாங்களா, இல்லை எதிர்கட்சி பார்த்து கேட்குறாங்களா நடவடிக்கை எடுக்க சொல்லி? யார் இந்த ஆட்சியில் இருந்துக்கிட்டு யார் தவறு செய்கிறா, யார் அந்த தவறை மூடி மறைக்கிறா, யார் அவர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிறத நேராக பார்த்துட்டு பேசுங்க. அந்த காணொலியும் உங்களுக்கு போடுறேன். இன்ஸ்டார் இந்தியாவில் பாதிக்கப்பட்டு நடுத்தரவில் நின்று பிச்சை எடுப்போம் பேசுறாங்க. எவ்வளவு போட்டீங்க? எவ்வளவு பாதி? 10 லட்சம் போட்டுருக்கோம். 2 லட்சம் ரூபாய் போட்டேன். 19 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன். 10 லட்சம் ரூபாய் போட்டுருவாங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய் போட்டு 22 லட்சம் ரூபாய் போட்டிருந்தேன். 10 லட்சம் கட்டி இருக்கிறேன். பணம் கட்டி அந்த இடையில 2 வருஷத்துல இந்த பணம் வரலன்னு ஒரு எஸ்கேப் ஆயிட்டான்னு தெரிஞ்சோன்னா அந்த மன உளைச்சல்ல எங்க மனைவி இறந்துட்டாங்க. நிறைய பேர் மன உளைச்சலையே எனக்கு தெரிஞ்சு 100 பேர் இறந்துருக்காங்க. அந்த ஜட்ஜிமே சொல்றாங்க, எங்களுக்கு சிவகுமார் தான் பணம் தரான் சம்பளம். என்ன தொட்டீங்கன்னா நீங்க எல்லாம் உள்ள போயிருவீங்க. அப்படியே மிரட்டணும். இங்க தேடப்படுற குற்றவாளி சென்னைக்கு போனதும் பொன்னாட போத்தி சால்வி அணிவிச்சு வரவேற்கிற விருந்தாளியா மாறிட்டாரு சிவகுமார். பக்கத்துல இருக்கிற காவல்துறை அதிகாரி ஒருத்தர் நிக்கிறாரு. அதனால செங்கோட்டையனுக்கு இவரை முன்னாடியே தெரியுங்கிறனா சிவகுமார. இப்ப அவர் தெரியலன்னு சொல்றது அதை நம்ப முடியாத மாதிரி இருக்கு. 10,000 பேருக்கு பொன்னாட போடுறது தான் அவருக்கு வேலையா? செங்கோட்டையனுக்கு அதான் வேலையா? 10,000 பேருக்கு போடுவாங்களா? இது ஒரு மாற்றமா? எங்களுக்கு ஏமாற்றம் தான். எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்ப பதட்டம் அதிகமா இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எங்க வாழ்க்கை என்னதான் வருது? இந்த தீய சக்தியை சேர்த்துக்கிட்டு அந்த தூய சக்தி எங்களுக்கு ஏதாவது ஒரு மனசாட்சி இருந்தா கொஞ்சமாவது இருக்கு, ஏதாவது நடவடிக்கை எடுங்க. பார்த்தீங்களா இந்த வீடியோவா? இந்த வீடியோவில் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறோம்னு யாராவது இருக்காங்களா? ஆளுங்கட்சியில் உள்ளவங்களை நீங்கள் சொல்லுங்கள். கிடையவே கிடையாது. யாராவது எதிர்த்து கேட்போம், யாராவது பேசுவோம். டிவிக்கு ஐடிவிக்கில் ஏதாவது போட்டாங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க, அதை மட்டும் பரப்புவாங்க. அவங்க என்ன பொய்யை போட்டாலும் அதை பரப்புவாங்க. ஆனால் நாங்கள் பொய்யை பரப்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க, நாங்கள் அவதூறுகளை பரப்ப மாட்டோம்னு சொல்லுவாங்க. பேரளவில் தங்களை நடுநிலையாகவும் நாங்கள் எதையும் சார்ந்தவர்கள் அல்லாதவர்களாகவும் காட்டிக்கொண்டு வேஷம் போடுபவர்களாக ஆகிவிட்டார்கள். இதில் மற்றவர்களை குறை சொல்கிறது, அவரவர்களுக்கு பிடித்த கட்சியில் அவரவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நான்லாம் அந்த கட்சியில் இருக்கனா? கிடையவே கிடையாது. யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு முட்டு கொடுப்போங்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. இந்த காணொலி எதுக்கு அப்படின்னாக்கா, நாங்கள் எல்லாம் முட்டு கொடுப்பவர்கள் அல்ல, நடுநிலைவாதிகள் தான். அதுவும் இல்லாமல் நாங்கள் சொல்வது தான் உண்மை, நீங்கள் சொல்வதெல்லாம் போய், நாங்கள் தூய சக்தி நீங்கள் தீய சக்தின்னு பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களுக்காக இந்த காணொலி நீங்களும் பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டது.